அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். ஏன்னா விஜய் ஊடகத்துக்கு வரமாட்டாரு, உங்களுக்கு தெரியும். ஊடக அச்சம், ஒரு ஊடக பயம் அவருக்கு இருக்கு. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. இந்தியாவிலேயே ஒரு காட்சி ஊடகத்தை அச்சு ஊடகமா மாத்துறது அவர் தான். உங்களுக்கு தெரியும், காட்சி ஊடகத்துக்கும் அச்சு ஊடகத்துக்குமான வித்தியாசம் தெரியும். ஆனா NTTVயை பொறுத்தவரை காட்சி மட்டும் தான், வீடியோ எடுத்து பேசுவாங்க. ஆனா பேட்டி கொடுத்தவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத, பேட்டி எடுத்தவர் இன்னொருத்தட்ட பேட்டி கொடுத்தது உலகத்திலே இங்கதாங்க. அவனை கூட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு. உள்ள என்ன பேசினாருன்னு வீடியோ எடுத்து போடணும். உள்ள அவர் என்ன பேசினாருங்கிறத இவர் இன்னொருத்தர் பேச அவர் வந்து இதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. அதுல என்ன நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, 3/4 மணி நேரம் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. விஜயோட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இன்டர்வியூல திக்கி திணறி அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம பல இடங்கள்ல விஜய் வந்து நிறுத்தி இருக்காரு. சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையை உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டுறீங்களே, என்னாச்சு? இந்த பேட்டி ஒளிபரப்பு ஆயிருந்தால் விஜயனுடைய பொலிட்டிக்கல் கேரியர்ல அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா மாறும், இந்திய அளவிலே டேமேஜ் ஆகும். அப்படிங்கிறதுனால ஆதவர்ஜுனா உள்ள வர வைக்கப்பட்டு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த பேட்டியை வந்து ஒளிபரப்ப வேண்டாம். உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. இந்த 2 ஆண்டு முடிந்து 3வது ஆண்டில் தாவேகா அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. 2 ஆண்டு நிறைவடைஞ்சாங்க. 3வது ஆண்டு தொடக்க விழா, 3வது ஆண்டு தொடக்க விழா, 2வது ஆண்டு விழா. இந்த மாதிரியான போராட்ட காலத்துல நம்ம நின்று இருக்கிறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் ஏதாவது அந்த பேசின 20 நிமிடத்துல குறிப்பிட்டாரா? சில போராட்ட காலம் அவங்க வீட்டுக்கே அழைத்து பேசுனது, அதையெல்லாம் கூட பெரும்பாலும் வீட்டுக்கு அழைச்சு பேசுனதுதான். தூய்மை பணியாளர், வெள்ள நிவாரணம். உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நான் பண்றது உங்க டைம் அப்படி இருக்குது. உன்னை பார்த்தாலே எனக்கு எரியக்கூடாத இடம்ல எரியுதுடா. எப்படி நீ சரிக்கல? 9 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. நாம வந்தோம்னா இந்த கடனை எப்படி அடைப்போம், இந்த தொழிலை தொடங்கி அதுல இந்த வருமானத்தை பெருக்குவோம், இதன் மூலமாக வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இந்த 20 நிமிட பேச்சுல இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. ஓப்பனா சொல்லவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்ட், இவன் ஜீரோ. சினிமாவில இருந்து நான் வெளிவந்தாலும் மத்தவங்க வெளிவரலங்கிறாரு. அவரே சினிமால இருந்து வெளிவரலையே. நீங்க எல்லா பேச்சும் எடுங்க, அதுல சினிமா தரம் மட்டும்தான் முழுமையா மிஞ்சி இருக்கும். டக்கர் இன்ஜின், டப்பா இன்ஜின், டாப் இன்ஜின். விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்க கிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினியே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற ஆள் இருக்கா? சாரி, மறந்துட்டேன். டாப் இன்ஜின்னா வேகமா ஓடும். அந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஃபோர்ஸா தான் பார்த்தோமே. கரூர்ல இருந்து வேகமா ஓடுனீங்களே, அது வேணா சொல்லலாம் டாப் இன்ஜின். என்னடா அப்படி யோசிக்கிற? டேய் பயப்படாத, எங்களுக்கெல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவோம் நாங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மக்களை களத்துல சாக கொடுத்துட்டு பழி கொடுத்துட்டு பத்திரிக்கையாளர் பார்த்தா கூட வேகமா ஓடுவேன் அப்படின்னு சொல்லலாம். பத்திரிக்கையாளரை பார்த்தா இந்த இன்ஜின் டாப் இன்ஜின் வேகமா ஓடி போவோம். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரீங்களா? மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே? நீங்க யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போய் சொல்லுங்களா? திமுகவை எதிர்ப்பதற்கான எந்த புள்ளியில திமுகவை நீங்க எதுக்குறீங்க? திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, இவர் தூய சக்தி. ஆனா அந்த திமுகவோட தலைவர் யாரு? கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி இவருக்கு ரோல் மாடல். ஊழலை ஒழிக்கணும். ஆனா அதிமுக இருந்த செங்கோட்டையனை, கேசிடி பிரபாகரை, அங்கிருந்து கூப்பா கிருஷ்ணன் கூட வச்சுக்குவேன். ஊழல் ஆட்சி நடந்த போது கூட இருந்த அமைச்சர்கள்லாம் என் கூட வச்சுக்குவேன். நான் வாஷிங் மிஷினை வச்சு துவைச்சி காய போட்டு இஸ்திரி போட்டு வச்சுக்குவேன். ஆனா அதிமுகவை எதிர்ப்பேன். இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாங்க. ஒரு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம். கோயிலுக்கு வெளியே திருவோம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம். கலைஞர் என் ரோல் மாடல்ங்கிறாரு. கலைஞர் உங்கள் ரோல் மாடல்? எதுல ரோல் மாடல்? திருட்டு, கொள்ளை, சட்டவிரோத செயல்கள்,
மற்றவர்களை ஏமாற்றியது. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. எம்ஜிஆர் ரோல் மாடல். எம்ஜிஆர் எதுல ரோல் மாடல்? அவருடைய வள்ளல் தன்மையா? அவர் கொடுத்து சிவந்த கரத்து சொந்தக்காரரு. நீ எச்சுக்கிட்டே காக்க வரட்ட மாட்ட. ஓடுற பஸ்ல இருந்து ₹1 காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. ₹1000 விழுந்தா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன்டா. ராமாபுரத்துடைய கதவுகள் மூடப்பட்டதாக வரலாறே கிடையாது. பனையூர் கதவுகள் திறந்ததாக சரித்திரமே கிடையாது. அவர் பாயும் புலிகளுக்கு 10 கோடி கொடுத்தாரு. இவர் ஈழத்தமிழருக்கு ₹500 தூக்கி கொடுத்தாரு. 50 காசு 50 காசுல பாதி நாலாம் அதே கவர்மெண்ட் காணாம ஆக்கிச்சு. ஒரு இட்லி ₹1 விற்கனா தண்ணிங்கன்னு ₹10. இதை வச்சுக்கின்னு ஒன்னே ஒன்றா கிடைக்கும். அவங்க கிட்ட குத்த நினைச்சுக்கோ அடி கிடைக்கும். போடா. கவின் ஆணவ படுகொலையில திமுக ஆட்சியில் ஆணவ படுகொலை நடக்குது. திமுக சமூக நீதி கட்சி, சாதி ஒழிச்ச கட்சி, சமத்துவ கட்சின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா 23 ஆணவ படுகொலை, 20 லாக்அப் டெத், ரெண்டையும் எதிர்த்து நிக்கிறது நாம் தமிழ் கட்சி தான். நீங்க என்ன கேள்வி எழுப்பிட்டீங்க? சாதியாவும் மதமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு. வீட்டுக்கு ஒரு விஜய்லாம் இருந்தா விளக்கமாத்த கொண்டு அடிச்சு அந்த மக்களை விரட்டி விட்டுருவாங்க. நாட்டுக்கு ஒரு விஜயை நாடு தாங்கல. இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. வீட்டுக்கு ஒரு விஜய் வேற வேணுமா? இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு விஜய் இங்க தேவையில்லை. வீட்டுக்கு ஒரு பிரபாகரன் தான் தேவை. இங்க பாலியல் வன்கொடுமை நடக்குது. வெளியே பெண்கள் இறங்கி போனா மூக்குத்திக்காக கொலை நடக்குது. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. எங்க பார்த்தாலும் ஆத்தமலை கொள்ள, எங்க பார்த்தாலும் கனிமலை கொள்ள, வீதியில் இறங்கி போனா தமிழ் தாய்மொழி தமிழ் இல்ல. அதை சீர்திருத்த ஒவ்வொரு வீட்டையும் பாதுகாக்க இங்க பிரபாகரன் தேவை. வீட்டுக்கு ஒரு வேலுநாச்சியார் தேவை. வீட்டுக்கு ஒரு விஜய்லாம் அங்க தேவை. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. நீங்க தவறு பண்ணிட்டு நீங்க கூட அது ஊழல் சக்தி, இது தீய சக்தி, நீங்களே ஒரு ஊழல்வாதி. இன்னொரு மோசமான திராவிட கட்சியாக தாவேகா வரும். இன்னொரு மோசமான திராவிட கட்சியாக. நீங்க ஒருவேளை தப்பி தவறி அப்படி நடக்காது. அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சத்தியமா சொல்லுவீங்க திமுக அதிமுக போல ஒரு ஆட்சி உலகத்திலே இல்லம்பீங்க. அந்த அளவுக்கு தள்ளிடுவாங்க. கூலி மிச்சமாமனும் பேச்ச கேட்டுவீங்க. வேலைக்கு சட்டம் பத்தியா என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. ஆழ்ந்து தூங்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் எழுப்புனா பதறி எந்திரிச்சு நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு கேட்டா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுமா? தமிழ்நாடு முதலமைச்சரை போய் ஒருத்தன் ஆழ்ந்த தூக்கத்தில் எழுப்புனான்னா முதல்ல அவன் குண்டாஸ் கேஸ்ல உள்ள போயிடுவான். அந்த அளவுக்கு போய் சேர்ந்து அந்த ஏரியா கூர்க்காவை வேணா ஆழ்ந்த தூக்கத்தில் எழுப்புனா விசில்னு சொல்லுவான். ஏன்னா வாயில விசில் வச்சிருப்பான். ஏரியா கூர்க்காவை வேணா சொல்லுவான். எழுப்பி எந்த சின்னம் அப்படின்னு கேட்டா எடுத்தாம அடிப்பான். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அவங்க தூங்குறவங்க எல்லாம் எழுப்பாதீங்கன்னு தான் செங்கோட்டை சொன்னாப்ல. ஓட்டு புறம் போயிரும். தூங்குறவனை எழுப்பாத ஓட்டு போயிரும். இப்பதான் சொல்லிட்டு போனேன். ₹1,00,000 கான்ட்ராக்டா அதுல மண்ணள்ளி போட்டாங்களா? பூரா பேர் நீங்க பூரா 50 பேரும் குண்டாசுல போறது வழி பண்றாப்ல இவரு. அவங்க ட்விட் போட்டாலும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டப்பா